மனைவி இருந்த நிலையில அப்பா பாத்தீங்கன்னா வேறொரு பெண்ணோட கள்ளக்காதல்ல இருந்ததால மகனை அந்த ஊரை சேர்ந்த அனைவரும் கேலி கிண்டல் செய்ததால பாத்தீங்கன்னா அந்த நபர் அப்பாவை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கூடுவாஞ்சேரி அடுத்த பாண்டூர் பகுதியை சேர்ந்த குபேந்திரன், இவருக்கு பாத்தீங்கன்னா 58 வயது ஆகுது. இவரது மனைவி கற்பகம் கடந்த 2020ஆம் ஆண்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. தம்பதிக்கு 3 மகன்கள் உள்ள நிலையில 3வது மகன் தனுஷ், இவருக்கு பாத்தீங்கன்னா 22 வயதாகுது. இவர் தனியார் நிறுவனத்துல ஒப்பந்த ஊழியராகவும் பணியாற்றி வருகிறாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தனுஷின் தந்தை குபேந்திரன் அதே பகுதியில உள்ள ஒரு பெண்ணுடன் தகாத உறவுல இருந்திருக்காரு. இதனை கண்ட மகன்கள் தட்டி கேட்டு தந்தையை அடித்ததாகவும் தெரிகிறது. இதற்கிடையே குபேந்திரனுக்கும் அவரது மகன்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக சில மாதங்களாக பேச்சுவார்த்தை இல்லாத நிலையில செவ்வாய்க்கிழமை இரவு பாண்டூர் சந்தி நேரு நகர் அருகே இருவரும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தந்தைக்கும் மகன் தனுஷுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது பாத்தீங்கன்னா அருகில் இருந்த சவுக்கு கட்டையை எடுத்து தனுஷ் பாத்தீங்கன்னா தந்தை குபேந்திரனை கடுமையாக தாக்கியிருக்காரு. பிறகு பாத்தீங்கன்னா தனது இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்தியும் இருக்காரு. இந்த நிலையில ரத்த வெள்ளத்தில் சரிந்த குபேந்திரனை அப்பகுதி மக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குபேந்திரன் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டார் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கூடுவஞ்சேரி ஆய்வாளர் விரைந்து வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்காரு. இதனையடுத்து போலீசார் கொலையாளி தனுஷை 12 மணி நேரத்தில் கைது செய்து செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க. முன்னதாக போலீசார் விசாரணையில தனுஷை அப்பகுதியை சேர்ந்த சில நண்பர்கள் உன் அப்பாவுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு உள்ளதா என கேலி கிண்டல் செய்ததாகவும் தெரிகிறது. இந்த சம்பவத்தாலதான் பாத்தீங்கன்னா ஆத்திரம் அடைந்த அவர் கொலை செய்ததாகவும் தனுஷ் கூறியிருக்காரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.